Chapter 5, Example 5.40. Certain telescopes contain both parabolic mirror and a hyperbolic mirror. In the telescope shown in figure, the parabola and the hyperbola share focus f1, which is 14 meter above the vertex of the parabola. The hyperbola's second focus f2 is 2 meter above the parabola's vertex. The vertex of the hyperbola and with this foci on the y-axis. Then find the equation of the hyperbola. So என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு டயகிராம்ஸ்ல பார்த்தா தெளிவா புரியும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் டயகிராம்ஸ் பார்த்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படினா வேல்யூஸ் எனக்கு வெர்டெக்ஸ் ஆஃப் தி பேரபோலா. பேரபோலாவோட வெர்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். அதை வந்து v1 அப்படின்னு எடுக்கிறேன். அதே போல ஹைபர்போலாவோட வெர்டெக்ஸை v2 ன்னு எடுத்துக்கிறேன். இந்த v1 அதாவது பாருங்க இங்க செகண்ட் क्वेश्चंस ரெண்டுத்துலயுமே பார்த்தோம் அப்படினா செகண்ட் லைன் பாருங்க ஃபோக்கஸ் f1. f1 எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீனா which is 14 meter above the vertex of the parabola. இந்த பேரபோலாவோட வெர்டெக்ஸ்ல இருந்து 14 மீட்டர் மேல வந்து என்ன இருக்கும் f1 இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து f2 is 2 meter above the parabola's vertex. இந்த பேரபோலாவோட வெர்டெக்ஸ்ல இருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல உள்ளது என்னன்னு சொல்லிருக்காங்க f2 ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப f2 இந்த f1 ல இருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளது f2 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. v1 ல இருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல f2 இருக்கும். இது ஹைபர்போலாவோட செகண்ட் ஃபோக்கஸ். அதே போல ஹைபர்போலாவோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். சோ ஹைபர்போலாவோட வெர்டெக்ஸ் வந்து v2. So என்ன பார்த்தோம்னா இதுல ஒரு லைன் லாஸ்ட் ஒரு லைன் கொடுத்தா the vertex of the hyperbola and width of the foci எதுலயுமே என்ன இருக்கு y axisல இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப y axisல. சோ அடுத்த பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படினா இதோட f1 அதாவது ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் எங்க இருக்கும் அப்படினு பார்த்தோம் அப்படினா இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து 14 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து 14 மீட்டர் டிஸ்டன்ஸ் மேல தான் சொல்லிருக்காங்க above the அப்படினு சொல்லி above the vertex of the parabola. அப்ப v1 ல இருந்து 14 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல என்ன இருக்கும்னு சொல்லிட்டாங்க f1. இதுதான் கொடுத்திருக்குது. இத கொடுத்துட்டு என்ன கேக்குறா வெர்டெக்ஸோட ஈக்குவேஷன்ஸ் அதாவது ஹைபர்போலாவோட ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இப்ப பார்த்தோம் அப்படினா இந்த சென்டர் பாயிண்ட் C ல இருந்து f1 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் c. அப்ப ரெண்டு டேர்ம் f1 f2 ஓட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2c. சோ நான் எடுத்துக்கிறேன் v1 வந்து வெர்டெக்ஸ் ஆஃப் தி parabola ன்னு எடுத்துக்கிறேன். v2 வந்து வெர்டெக்ஸ் ஆஃப் தி hyperbola ன்னு எடுத்துக்கிறேன். f1 f2 ஓட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றேன். f1 f2 equal to என்ன பார்த்தோம் அப்படினா the distance between f1 f2 அதுதான் f1 f2 bar அப்படின்னு எழுதிருக்கேன். சோ இந்த டேர்ம்ஸ் equal to 14 minus 2 அப்படின்னு எழுதிருக்கும். எப்படினா அப்படி பாருங்க f1 ல இருந்து v1 f1 equal to 14, v1 f2 equal to 2. இந்த 14 ல இருந்து இந்த 2 டிஸ்டன்ஸ் அதாவது பார்த்தோம் அப்படினா v1 f1 ல இருந்து v1 f2 நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேனா எனக்கு என்ன கிடைக்கும் f1 f2 கிடைக்கும். அத தான் இங்க எழுதிருக்கோம் 14 minus 2 equal to 12 meter. அப்ப f1 f2 distance between f1 f2 equal to 2c. but 2c equal to 12 அப்ப c equal to 6. அடுத்து the center ல இருந்து இந்த வெர்டெக்ஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து a. அப்ப a கண்டுபிடிக்கிறேன். the distance of center to the vertex of the hyperbola is a equal to 6 minus 1. 6 minus 1 equal to 5. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல c ஓட டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த 1 மீட்டர் நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் 5 கிடைக்கும். a ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும். சோ அப்ப a ஓட வேல்யூ ஈக்குவல் டு எனக்கு 5 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்து b தேவை. c ஸ்கொயர் equal to ஹைபர்போலாவுல c ஸ்கொயர் equal to a ஸ்கொயர் plus b ஸ்கொயர். எனக்கு b ஸ்கொயர் தானே தேவை. அப்ப a ஸ்கொயர் equal to அந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் ஆகும். அப்ப b ஸ்கொயர் equal to c ஸ்கொயர் minus a ஸ்கொயர். c ஸ்கொயர் ஓட வேல்யூ equal to 6 ஸ்கொயர் minus a ஸ்கொயர் ஓட வேல்யூ equal to 5 ஸ்கொயர். அப்ப 36 minus 25 equal to 11. Therefore the equation of the hyperbola is equation எழுதிக்கணும் y square divided by a square minus x square divided by b square equal to 1. a square value 5 square 25. Therefore the required equation of the hyperbola is y square divided by 25 minus x square divided by 11 equal to 1. Thank you.